Hello friends, என்னோட YouTube channel Prepare to Crack தமிழுக்கு உங்க எல்லாரையுமே நான் வெல்கம் பண்றேன் friends. நம்ம வந்துட்டு compound interest overall from basic ல இருந்து advanced வரைக்கும் இருக்கிற அந்த overall series வீடியோ தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ இந்த compound interestல வந்துட்டு இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படினா இது actually இப்போ கொஞ்சம் ரீசன்ட்டா ட்ரெண்டிங்ல இருக்க क्वेश्चन அப்படிங்கற மாதிரி சொல்லலாம். இப்போ ரீசன்ட்டா இருக்க எல்லா எக்ஸாமினேஷன்ஸ்லயும் இது கேக்குறாங்க அப்படினு சொல்லலாம். ஓகேங்களா? என்ன क्वेश्चंस அப்படினா the difference between simple interest and compound interest அப்படினு சொல்லிட்டு கொடுத்துட்டு அதை பேஸ் பண்ணி வர சம்ஸ் அதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் फ्रेंड्स. அது வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ணனும் அப்படிங்கறது நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபைன். ஓகே. அதாவது இந்த உங்களுக்கு क्वेश्चनல வந்துட்டு டிஃபரன்ஸ் between simple interest and compound interest வந்து ₹50. சோ அதுல இருந்து நீங்க பிரின்சிபல் கண்டுபிடிங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிங்க, என்ன மாதிரி வேணா क्वेश्चंस வரலாம். சோ அதுக்கு ரெண்டு ஃபார்முலாஸ் இருக்கு. அந்த ரெண்டு ஃபார்முலாஸ் என்னன்னு பாத்துடலாம் फ्रेंड्स. இப்ப டைம் பீரியட் வந்து 2 இயர்ஸ் அப்படினு இருக்குன்னா இதான் அதோட ஃபார்முலா. பிரின்சிபல் is equal to the difference into 100 square by r square. டிஃபரன்ஸ்ங்கிறது டிஃபரன்ஸ் between simple interest and compound interest for same rate of interest அப்படினா என்னதுன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் ரெண்டுக்குமே the rate of interest வந்து 10% per annum இருக்கும். இல்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு 10%, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு 12% per annum இப்படி ரெண்டுக்குமே வேற வேற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா இந்த ஃபார்முலாவை நீங்க அதுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சோ அதுக்கு எப்படி பண்ணணும்ங்கறதையும் நான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ரெண்டுக்குமே இந்த டைம் ஃபார் 2 இயர்ஸா இருந்தாலும் சரி 3 இயர்ஸா இருந்தாலும் சரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து சேமா இருந்தா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் சேமா இருந்தா மட்டும்தான் இந்த ஃபார்முலா நீங்க படிச்சு வச்சுக்கோங்க फ्रेंड्स. 2 இயர்ஸ்க்குனா இது, 3 இயர்ஸ்க்குனா the difference into principal is equal to difference into 100 cube by r square into 300 plus r. ஓகேங்களா फ्रेंड्स? ஓகே. இது வந்து டைம் 2 இயர்ஸ்க்குனா இது, 3 இயர்ஸ்க்குனா 4 இயர்ஸ்ல உங்களுக்கு மேக்ஸிமம் வரவே வராது. 2 இயர்ஸ் 3 இயர்ஸ். இப்போ டைம் பீரியட் 1 இயர்க்கு என்னது நான் உங்களுக்கு பேசிக் வீடியோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பேசிக் வீடியோலயே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் இயர்ல வந்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே வந்துட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுக்கு ரெண்டுக்குமே ஒரு டிஃபரன்ஸ் ஒண்ணுமே இருக்காது. சோ நோ டிஃபரன்ஸ். கரெக்ட்டுங்களா? ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்க்கு என்ன பண்ணும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா பிரின்சிபல் எல்லா வருஷமும் ஒரே சேமா தான் இருக்கும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பிரின்சிபலோட இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆயிட்டே இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் இயர்க்கு பாத்தீங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட் ரெண்டுக்குமே சேமா தான் இருக்கும். சோ கண்டிப்பா அந்த இன்ட்ரெஸ்டும் நமக்கு சேமா தான் இருக்கும். சோ டைம் ஃபார் ஃபர்ஸ்ட் இயர்க்கு வந்துட்டு நமக்கு டிஃபரன்ஸே கிடையாது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம டைரக்டா சம்ஸ்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் சம் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் சம்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா the find the difference between simple interest and compound interest at 10% per annum for 2 years on a sum of ₹5,000 அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. ஃபைன். என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னா பிரின்சிபல் வந்துட்டு ₹5,000 அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. சாரி 5,000 கொடுத்திருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு 10% per annum கொடுத்திருக்காங்க. தென் இன்னொன்னு கொடுத்திருக்கிறது வந்துட்டு என்னது நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆர் டென்யூர் வந்துட்டு டைம் பீரியட் வந்துட்டு 2 இயர்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ 2 இயர்ஸ்க்கு நமக்கு கேட்டிருக்க டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கறது கேட்டிருக்காங்க. உங்களுக்கே தெரியும் அதோட ஃபார்முலா நம்ம பார்த்தோம்ல. பிரின்சிபல் is equal to d into 100 square by r square. கரெக்ட்டுங்களா? d into 100 square by r square. சோ இதுல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு இதுக்கு ஆன்சர் வந்துரும். பிரின்சிபல் வந்துட்டு எவ்வளவு 5,000 equal to the difference வந்துட்டு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் into 100 square by r square. r squareங்கிறது 10 square. so the difference is equal to 5,000 into 10 square by 100 square. 100 into 100 எழுதிக்கலாம். 10 square நம்ம 10 into 10 எழுதிக்கலாம். so cancellation எல்லாத்துக்குமே நமக்கு ஈஸியா இருக்கும். difference is equal to ₹50. அவ்வளவுதான் friends. difference என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ₹50. ஓகேங்களா? சோ இத நீங்க இந்த ஃபார்முலா எல்லாம் நல்லா மனப்பாடம் பண்ண முடிஞ்சா எனக்கு ஃபைனலா எக்ஸாம் டென்ஷன் எல்லாமே மறந்துடுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நமக்கு ஈஸியாவே பெர்சன்டேஜ் மெத்தட்ல இது ரொம்ப இன்னும் ஈஸியாவும் சால்வ் பண்ணலாம். அது எப்படிங்கறத நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தரேன் फ्रेंड्स. பெர்சன்டேஜ் மெத்தட்ல எப்படி சால்வ் பண்ணனும் அப்படின்னா பெர்சன்டேஜ் மெத்தட்ல நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட அந்த ஃபைனல் ரேட் எப்படி பாப்போம், சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ரேட் 2 இயர்ஸ்க்கு எப்படி பாப்போம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர்க்கு 10%, செகண்ட் இயர்க்கும் 10%. 10% plus 10% is 20%. கரெக்ட்டுங்களா? 20%. இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல அந்த ரேட் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? 10% இருக்குன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சோ வந்து சக்சஸிவ் பெர்சன்டேஜ் மெத்தட்ல கண்டுபிடிப்போம். 10 plus 10 plus 10 into 10 by 100. கரெக்ட்டுங்களா? சோ இதையும் கேன்சல் பண்ணீங்கன்னா இட்ஸ் ஈக்குவல் டு 21% வரும். இந்த 20%ங்கிறது 10 plus 10%. இது 20%, இது 21%. சோ ரெண்டோட டிஃபரன்ஸ் தான் கேக்குறாங்க. ரெண்டோட டிஃபரன்ஸ் வந்து எவ்வளவு? 1%. டிஃபரன்ஸ் is equal to 1%. the 1% of given sum என்னது 5,000. 1% of
5,000 எவ்வளோ friends? 1% of 5,000 is equal to rupees 50. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நீங்கள் ஃபார்முலாவும் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம், எதுவுமே ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். பட் உங்களுக்கு ஃபார்முலா தான் எனக்கு வேணுங்கிறவங்க ஃபார்முலா படிச்சுக்கோங்க. இல்லைங்கிறவங்க டேரெக்டாக நம்ம இந்த பெர்சன்டேஜ் மெத்தடில் நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி கண்டுபிடிப்போம், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் போகலாம். இப்போ நம்ம செகண்ட் சம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் சம்ல என்ன கொடுத்திருக்காங்க? find the difference between simple interest and compound interest at 10% per annum for 3 years on sum of rupees 5,000 அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. ஓகே, இதுல கொடுத்திருக்க டேட்டா தான் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரின்சிபல் வந்துட்டு rupees 5,000 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. and then the tenure வந்துட்டு 3 years, rate of interest வந்துட்டு 10% per annum அப்படின்னு கொடுத்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்க ஃபார்முலா மெத்தட்லயும் சால்வ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பெர்சன்டேஜ் மெத்தட்லயும் சால்வ் பண்ணிக்கலாம். அது நீங்க எதுங்கிறது நீங்க தான் டிசைட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபார்முலா மெத்தட்ல உங்களுக்கு இதோட ஃபார்முலா வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பேசிக்லி நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு d into 100 cube by r square into 300 plus r. ஓகேங்களா? இதான் இதோட ஃபார்முலா. இதோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா இது நீங்க டேரக்டா இல்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணியும் நீங்க ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கலாம். பட் நான் இப்போ உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்க போறது வந்து டேரக்டா பெர்சன்டேஜ் மெத்தட்ல தான் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்க போறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? பெர்சன்டேஜ் மெத்தட்லனா சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 3 இயர்ஸ்க்கு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 10 plus 10 plus 10 that is equal to 30%. அதே இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட ரேட் அப்படின்னு பார்த்தோம்னா 3 இயருக்கு 3 இயர்ஸ்க்கு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? 10 plus 10 plus 10 into 10 by 100 which is equal to 21%. then next என்ன பண்ணுவோம்? இந்த 21% கமா 10% எடுப்போம். கரெக்ட்டுங்களா? 21% கமா 21 plus 10 plus 21 into 10 by 100. So 21 plus 10 plus 2.1 is equal to 33.1%. Simple interest oda rate வந்து 30, compound interest oda rate வந்துட்டு 33.1. So ரெண்டு difference என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3.1%. The difference is equal to 3.1%. So 3.1% of 5,000 எவ்வளவுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். 3% of 5,000, 1%ங்கிறது 50. So 3%ங்கிறது எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 150 கரெக்ட்டுங்களா? and then 0.1%, 1%ங்கிறது 50 னா 0.1ங்கிறது 5 rupees கரெக்ட்டுங்களா? so rupees 155 அப்படிங்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஆன்சர். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி கண்டுபிடிக்கிறோம், இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் கண்டுபிடிக்கிறோங்கிறது உங்களுக்கு புரியல அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் வீடியோ இதெல்லாம் நம்ம எப்படி பண்ணியிருக்கோங்கிறதுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஹோல் செட் ஆஃப் சீரீஸ், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஃபைன். ரொம்ப சிம்பிளா இந்த மாதிரி ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல சால்வ் பண்ணிடலாம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தயவுசெய்து மிஸ் பண்ணாம அட்டென்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் போலாம். இப்போ நம்ம தேர்ட் சம் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தேர்ட் சம்க்கும் இந்த ஃபர்ஸ்ட் 2 சம்க்குள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு ஃபார்முலா எழுதும் போதே சொல்லியிருந்தேன். அந்த ஃபார்முலா வந்துட்டு டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு எப்போ அப்ளை ஆகும்னா ரெண்டுக்கும், அதாவது எவ்வளோ அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் ஒரே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த ஃபார்முலா அப்ளை ஆகும்னு சொல்லியிருந்தேன். இப்போ வேற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். இந்த சம் அதை பேஸ் பண்ணி தான் என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் சம் ஆஃப் rupees 5,000 for 2 years if compound interest is calculated at 20% per annum and simple interest is calculated 21% per annum. அது ஒரு பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்திருக்காங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸும் கொடுத்துட்டாங்க. பட் சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வேற, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் வேறையா இருக்கு. ஸோ இந்த சம்ம நம்ம டேரக்டா பெர்சன்டேஜ் மெத்தட்ல சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதா ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ஃபார்முலா எதுவுமே அப்ளை ஆகவே ஆகாது. ஃபைன். நம்ம இப்போ கொஸ்டின்ல கொடுத்துருக்கதெல்லாம் எழுதிடலாமா? பிரின்சிபல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பிரின்சிபல் வந்துட்டு 5,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டைம் பீரியட் வந்துட்டு 2 years அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு 20% per annumனு கொடுத்துருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு 21% per annumனு கொடுத்துருக்காங்க. ஃபைன். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்துட்டு பெர்சன்டேஜ் மெத்தட்ல எப்படி கண்டுபிடிக்கணும்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஓவரால் ரேட் ஃபார் 2 years கரெக்டுங்களா? சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ரேட் ஃபார் 2 years, அதாவது 2 years நம்ம கொடுத்துருக்காங்க. 21 plus 21
percentage is equal to 42%. ஓகேங்களா? இப்போ compound interest ஓட overall rate for 2 years எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து compounding அதாவது successive percentage methodல solve பண்ணும். A plus B plus AB by 100. 20 plus 2 is equal to 44%. So ரெண்டோட difference எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 2%. Difference is equal to 2%. 2% of 5,000. 1% இங்கிறது 50. 2% is equal to 100. அவ்வளவுதான் friends. So difference is equal to 100 rupees. 2% of rupees 5,000. So 100 rupees. அவ்வளவுதான் friends answer. ரொம்ப 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 simple. So நீங்க இதுக்கு formulas மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்ல. percentage methodல ஒரு fraction of secondsல உங்களுக்கு எப்படி சம் கேட்டிருந்தாலும் நீங்க சால்வ் பண்ணிக்கலாம் friends. ஓகேங்களா? ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. அப்பதான் நான் ஃபியூச்சர்ல வீடியோஸ் போடும்போது மிஸ் பண்ணாம பார்க்கலாம். Thank you friends.